மதுரை நீதிபதி அவர்களே, இன்றைக்கி 22ஆம் தேதி வைதாவுக்கு போயிருந்தேன். அந்த வைதாவிலும் 6A நீதிபதி வரவில்லை. அதை ஏன் வரவில்லை என்று கேட்டேன். சரி, அவர் செல் நம்பரு கொடுங்க, இல்லை ஃபோன் நம்பர் கொடுங்கண்ணே. அதெல்லாம் கொடுக்க முடியாது, அதெல்லாம் இல்லைன்ட்டாங்க. சரி, செய்தியை பார்ப்போம். பாகிஸ்தான் சீனா ஒரே நேரத்துல அலறக்கூடிய அளவுக்கு ஒரு பிரேக்கிங் நியூஸ் வந்திருக்கு. அது என்னன்னா, சிப்ரி 2026 அப்படின்ற ஆய்வறிக்கை உலக நாடுகள் எவ்வளவு ஆயுதங்கள் வாங்கி இருக்காங்க, யார் எவ்வளவு அணு ஆயுதங்களை வச்சிருக்காங்க அப்படின்றதுக்கான ஒரு டீடைல் ரிப்போர்ட். அந்த ரிப்போர்ட்ல ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு பிரமிப்பான ஒரு நியூஸ் அவங்க கொடுத்திருக்காங்க. அது என்னன்னா, இந்தியா தன்னுடைய அணு ஆயுதங்களை எண்ணிக்கையில 10 அதிகப்படுத்திருக்காங்க. இந்தியா கிட்டத்தட்ட 180 அணு ஆயுதங்கள் இருக்கு. பட் மேட்டர் அது கிடையாது. இந்த அணு ஆயுதங்கள்ல 12 அணு ஆயுதங்களை ஆபரேஷனலி ரெடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஏவரத்துக்கு தயார் நிலையில இந்தியா வச்சிருக்கு. அதுவும் இந்த ஏவுகணைகளை ஆழ்கடல்ல வச்சிருக்கிறாங்க, நீர்மூழ்கி கப்பல்கள்ல அப்படின்றதுதான். இப்ப என்ன அர்த்தம் இதுக்கு? ஒரு அணு ஆயுதம் அப்படின்றது தனித்தனியா பிரிச்சு வைக்கப்பட்டிருக்கும். அதோடைய வாரட் தனியா இருக்கும், மிசைல் தனியா இருக்கும், கேனிஸ்டர் தனியா இருக்கும். போர்க்கால சூழல்ல நியூக்ளியர் கமாண்ட் அத்தாரிட்டின்னு சொல்லக்கூடிய NCA பிரதமர் தலைமையில முடிவெடுக்கும் போது எல்லாம் ஒண்ணு சேர்த்து கொண்டு வருவாங்க. ஒரு டைம் ஆகும். ஆனா இப்போ ஒரு அமைதியா இருக்கக்கூடிய சூழ்நிலையில 12 அணு ஆயுதங்கள் ஏவரத்துக்கு ரெடியா, அதுவும் நம்மளுடைய நீர்மூழ்கி கப்பல்கள்ல ரெடியா இருக்கு அப்படின்னா, இது பாகிஸ்தான் மற்றும் சைனா 2 பேருக்குமே ஒரே நேரத்துல ஒரு அம்பிகிட்டி வந்து கொடுக்குது. இந்தியாவுக்கு எதிராக இந்த 2 நாடுகள்ல யாராவது ஒருத்தர் இல்ல 2 நாடுகளுமே சேர்ந்து அணு ஆயுதத்தை பிரயோகிக்கணும்னு நினைச்சாங்கன்னா 12 அணு ஆயுதங்கள் இந்தியால இருந்து சிரிப்பாயும் அது எங்க இருந்து வரும்னே தெரியாத தடுக்கிறதுக்கான வாய்ப்பும் இல்லை அப்படின்ற போது உலகத்துல இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றது, இதுவரை நம்ம பார்க்காத ஒரு புது இந்தியாவுடைய முகத்தை பார்க்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. உங்க கமெண்ட்ஸ் கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. டீடைல் வீடியோ நம்ம யூடியூப் சேனல்ல பாருங்க. பாகிஸ்தான் சீனா ஒரே நேரத்துல அலறக்கூடிய அளவுக்கு ஒரு பிரேக்கிங் நியூஸ் வந்திருக்கு. அது என்னன்னா, சிப்ரி 2026 அப்படின்ற ஆய்வறிக்கை உலக நாடுகள் எவ்வளவு ஆயுதங்கள் வாங்கி இருக்காங்க, யார் எவ்வளவு அணு ஆயுதங்களை வச்சிருக்காங்க அப்படின்றதுக்கான ஒரு டீடைல் ரிப்போர்ட். அந்த ரிப்போர்ட்ல ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு பிரமிப்பான ஒரு நியூஸ் அவங்க கொடுத்திருக்காங்க. அது என்னன்னா, இந்தியா தன்னுடைய அணு ஆயுதங்களை எண்ணிக்கையில 10 அதிகப்படுத்திருக்காங்க. இந்தியா கிட்டத்தட்ட 180 அணு ஆயுதங்கள் இருக்கு. பட் மேட்டர் அது கிடையாது. இந்த அணு ஆயுதங்கள்ல 12 அணு ஆயுதங்களை ஆபரேஷனலி ரெடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஏவரத்துக்கு தயார் நிலையில இந்தியா வச்சிருக்கு. அதுவும் இந்த ஏவுகணைகளை ஆழ்கடல்ல வச்சிருக்கிறாங்க, நீர்மூழ்கி கப்பல்கள்ல அப்படின்றதுதான். இப்ப என்ன அர்த்தம் இதுக்கு? ஒரு அணு ஆயுதம் அப்படின்றது தனித்தனியா பிரிச்சு வைக்கப்பட்டிருக்கும். அதோடைய வாரட் தனியா இருக்கும், மிசைல் தனியா இருக்கும், கேனிஸ்டர் தனியா இருக்கும். போர்க்கால சூழல்ல நியூக்ளியர் கமாண்ட் அத்தாரிட்டின்னு சொல்லக்கூடிய NCA பிரதமர் தலைமையில முடிவெடுக்கும் போது எல்லாம் ஒண்ணு சேர்த்து கொண்டு வருவாங்க. ஒரு டைம் ஆகும். ஆனா இப்போ ஒரு அமைதியா இருக்கக்கூடிய சூழ்நிலையில 12 அணு ஆயுதங்கள் ஏவரத்துக்கு ரெடியா, அதுவும் நம்மளுடைய நீர்மூழ்கி கப்பல்கள்ல ரெடியா இருக்கு அப்படின்னா, இது பாகிஸ்தான் மற்றும் சைனா 2 பேருக்குமே ஒரே நேரத்துல ஒரு அம்பிகிட்டி வந்து கொடுக்குது. இந்தியாவுக்கு எதிராக இந்த 2 நாடுகள்ல யாராவது ஒருத்தர் இல்ல 2 நாடுகளுமே சேர்ந்து அணு ஆயுதத்தை பிரயோகிக்கணும்னு நினைச்சாங்கன்னா 12 அணு ஆயுதங்கள் இந்தியால இருந்து சிரிப்பாயும் அது எங்க இருந்து வரும்னே தெரியாத தடுக்கிறதுக்கான வாய்ப்பும் இல்லை அப்படின்ற போது உலகத்துல இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றது, இதுவரை நம்ம பார்க்காத ஒரு புது இந்தியாவுடைய முகத்தை பார்க்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. உங்க கமெண்ட்ஸ் கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. டீடைல் வீடியோ நம்ம யூடியூப் சேனல்ல பாருங்க. பாகிஸ்தான் சீனா ஒரே நேரத்துல அலறக்கூடிய அளவுக்கு ஒரு பிரேக்கிங் நியூஸ் வந்திருக்கு. அது என்னன்னா, சிப்ரி 2026 அப்படின்ற ஆய்வறிக்கை உலக நாடுகள் எவ்வளவு ஆயுதங்கள் வாங்கி இருக்காங்க, யார் எவ்வளவு அணு ஆயுதங்களை வச்சிருக்காங்க அப்படின்றதுக்கான ஒரு டீடைல் ரிப்போர்ட். அந்த ரிப்போர்ட்ல ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு பிரமிப்பான ஒரு நியூஸ் அவங்க கொடுத்திருக்காங்க. அது என்னன்னா, இந்தியா தன்னுடைய அணு ஆயுதங்களை எண்ணிக்கையில 10 அதிகப்படுத்திருக்காங்க. இந்தியா கிட்டத்தட்ட 180 அணு ஆயுதங்கள் இருக்கு. பட் மேட்டர் அது கிடையாது. இந்த அணு ஆயுதங்கள்ல 12 அணு ஆயுதங்களை ஆபரேஷனலி ரெடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஏவரத்துக்கு தயார் நிலையில இந்தியா வச்சிருக்கு. அதுவும் இந்த ஏவுகணைகளை ஆழ்கடல்ல வச்சிருக்கிறாங்க, நீர்மூழ்கி கப்பல்கள்ல அப்படின்றதுதான். இப்ப என்ன அர்த்தம் இதுக்கு? ஒரு அணு ஆயுதம் அப்படின்றது தனித்தனியா பிரிச்சு வைக்கப்பட்டிருக்கும். அதோடைய வாரட் தனியா இருக்கும், மிசைல் தனியா இருக்கும், கேனிஸ்டர் தனியா இருக்கும். போர்க்கால சூழல்ல நியூக்ளியர் கமாண்ட் அத்தாரிட்டின்னு சொல்லக்கூடிய NCA பிரதமர் தலைமையில முடிவெடுக்கும் போது எல்லாம் ஒண்ணு சேர்த்து கொண்டு வருவாங்க. ஒரு டைம் ஆகும். ஆனா இப்போ ஒரு அமைதியா இருக்கக்கூடிய சூழ்நிலையில 12 அணு ஆயுதங்கள் ஏவரத்துக்கு ரெடியா, அதுவும்
நம்மளுடைய நீர்மூழ்கி கப்பல்கள்ல ரெடியா இருக்கு அப்படின்னா இது பாகிஸ்தான் மற்றும் சைனா ரெண்டு பேருக்குமே ஒரே நேரத்துல ஒரு அம்பிகுவிட்டி வந்து கொடுக்குது. இந்தியாவுக்கு எதிராக இந்த ரெண்டு நாடுகள்ல யாராவது ஒருத்தர் இல்ல ரெண்டு நாடுகளுமே சேர்ந்து அணு ஆயுதத்தை பிரயோகிக்கணும்னு நினைச்சாங்கன்னா 12 அணு ஆயுதங்கள் இந்தியால இருந்து சிரிப்பாயும் அது எங்க இருந்து வரும்னே தெரியாது, தடுக்கிறதுக்கான வாய்ப்பும் இல்லை அப்படின்ற போது உலகத்துல இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றது இதுவரை நம்ம பார்க்காத ஒரு புது இந்தியாவுடைய முகத்தை பார்க்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. உங்க கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. டீடைல் வீடியோ நம்ம யூடியூப் சேனல்ல பாருங்க. பாகிஸ்தான் சீனா ஒரே நேரத்துல அலறக்கூடிய அளவுக்கு ஒரு பிரேக்கிங் நியூஸ் வந்திருக்கு. அது என்னன்னா சிப்ரி 2026 அப்படின்ற ஆய்வறிக்கை உலக நாடுகள் எவ்வளவு ஆயுதங்கள் வாங்கி இருக்காங்க, யார் எவ்வளவு அணு ஆயுதங்களை வச்சிருக்காங்க அப்படின்றதுக்கான ஒரு டீடைல் ரிப்போர்ட். அந்த ரிப்போர்ட்ல ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு பிரமிப்பான ஒரு நியூஸ் அவங்க கொடுத்திருக்காங்க. அது என்னன்னா இந்தியா தன்னுடைய அணு ஆயுதங்களை எண்ணிக்கையில 10 அதிகப்படுத்திருக்காங்க. இந்தியா கிட்டத்தட்ட 180 அணு ஆயுதங்கள் இருக்கு. பட் மேட்டர் அது கிடையாது. இந்த அணு ஆயுதங்கள்ல 12 அணு ஆயுதங்களை ஆபரேஷனலி ரெடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஏவரத்துக்கு தயார் நிலையில இந்தியா வச்சிருக்கு. அதுவும் இந்த ஏவுகணைகளை ஆழ்கடல்ல வச்சிருக்கிறாங்க, நீர்மூழ்கி கப்பல்கள்ல அப்படின்றதுதான். இப்ப என்ன அர்த்தம் இதுக்கு? ஒரு அணு ஆயுதம் அப்படின்றது தனித்தனியா பிரிச்சு வைக்கப்பட்டிருக்கும். அதோடைய வாரட் தனியா இருக்கும், மிசைல் தனியா இருக்கும், கேனிஸ்டர் தனியா இருக்கும். போர்க்கால சூழல்ல நியூக்ளியர் கமாண்ட் அத்தாரிட்டின்னு சொல்லக்கூடிய NCA பிரதமர் தலைமையில முடிவெடுக்கும் போது எல்லாம் ஒண்ணு சேர்த்து கொண்டு வருவாங்க, ஒரு டைம் ஆகும். ஆனா இப்போ ஒரு அமைதியா இருக்கக்கூடிய சூழ்நிலையில 12 அணு ஆயுதங்கள் ஏவரத்துக்கு ரெடியா, அதுவும் நம்மளுடைய நீர்மூழ்கி கப்பல்கள்ல ரெடியா இருக்கு அப்படின்னா இது பாகிஸ்தான் மற்றும் சைனா ரெண்டு பேருக்குமே ஒரே நேரத்துல ஒரு அம்பிகுவிட்டி வந்து கொடுக்குது. இந்தியாவுக்கு எதிராக இந்த ரெண்டு நாடுகள்ல யாராவது ஒருத்தர் இல்ல ரெண்டு நாடுகளுமே சேர்ந்து அணு ஆயுதத்தை பிரயோகிக்கணும்னு நினைச்சாங்கன்னா 12 அணு ஆயுதங்கள் இந்தியால இருந்து சிரிப்பாயும் அது எங்க இருந்து வரும்னே தெரியாது, தடுக்கிறதுக்கான வாய்ப்பும் இல்லை அப்படின்ற போது உலகத்துல இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றது இதுவரை நம்ம பார்க்காத ஒரு புது இந்தியாவுடைய முகத்தை பார்க்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. உங்க கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. டீடைல் வீடியோ நம்ம யூடியூப் சேனல்ல பாருங்க. பாகிஸ்தான் சீனா ஒரே நேரத்துல அலறக்கூடிய அளவுக்கு ஒரு பிரேக்கிங் நியூஸ் வந்திருக்கு. அது என்னன்னா சிப்ரி 2026 அப்படின்ற ஆய்வறிக்கை உலக நாடுகள் எவ்வளவு ஆயுதங்கள் வாங்கி இருக்காங்க, யார் எவ்வளவு அணு ஆயுதங்களை வச்சிருக்காங்க அப்படின்றதுக்கான ஒரு டீடைல் ரிப்போர்ட். அந்த ரிப்போர்ட்ல ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு பிரமிப்பான ஒரு நியூஸ் அவங்க கொடுத்திருக்காங்க. அது என்னன்னா இந்தியா தன்னுடைய அணு ஆயுதங்களை எண்ணிக்கையில 10 அதிகப்படுத்திருக்காங்க. இந்தியா கிட்டத்தட்ட 180 அணு ஆயுதங்கள் இருக்கு. பட் மேட்டர் அது கிடையாது. இந்த அணு ஆயுதங்கள்ல 12 அணு ஆயுதங்களை ஆபரேஷனலி ரெடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஏவரத்துக்கு தயார் நிலையில இந்தியா வச்சிருக்கு. அதுவும் இந்த ஏவுகணைகளை ஆழ்கடல்ல வச்சிருக்கிறாங்க, நீர்மூழ்கி கப்பல்கள்ல அப்படின்றதுதான். இப்ப என்ன அர்த்தம் இதுக்கு? ஒரு அணு ஆயுதம் அப்படின்றது தனித்தனியா பிரிச்சு வைக்கப்பட்டிருக்கும். அதோடைய வாரட் தனியா இருக்கும், மிசைல் தனியா இருக்கும், கேனிஸ்டர் தனியா இருக்கும். போர்க்கால சூழல்ல நியூக்ளியர் கமாண்ட் அத்தாரிட்டின்னு சொல்லக்கூடிய NCA பிரதமர் தலைமையில முடிவெடுக்கும் போது எல்லாம் ஒண்ணு சேர்த்து கொண்டு வருவாங்க, ஒரு டைம் ஆகும். ஆனா இப்போ ஒரு அமைதியா இருக்கக்கூடிய சூழ்நிலையில 12 அணு ஆயுதங்கள் ஏவரத்துக்கு ரெடியா, அதுவும் நம்மளுடைய நீர்மூழ்கி கப்பல்கள்ல ரெடியா இருக்கு அப்படின்னா இது பாகிஸ்தான் மற்றும் சைனா ரெண்டு பேருக்குமே ஒரே நேரத்துல ஒரு அம்பிகுவிட்டி வந்து கொடுக்குது. இந்தியாவுக்கு எதிராக இதில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கார்கில் போரில் சரியான ஆயுத பலம் இல்லை என்று இந்திய இராணுவம் சொன்னது. இராணுவ வீரர்கள் நான் சிறைக்குள்ளே இருக்கும்போது நான் வந்து வாய்தாவுக்கு வந்திருந்தேன். அப்போ CPI கோர்ட்டு நீதிபதி எப்படி விசாரித்தார்னா 680J நீதிமன்றத்தில் இந்த நீதிபதி இல்லை. அதற்காக நான் மதுரை சிறைக்குள்ளே 13 மாதம் இருக்கும்போது இந்த நீதிபதி இப்பொழுது 680J நீதிமன்றத்துடைய கேஸு கட்டையும் CPI கேஸ் கட்டையும் ஒரே ஆள் தான் பார்த்தாரு இவர். இப்போ என்னடான்னா 4 நீதிமன்றம் 3 நீதிமன்றத்தை ஒவ்வொரு நீதிபதி பார்க்குறாங்களாம். அப்புறம் எதுக்குல நீதிபதியெலாம் படிச்சுட்டு சும்மா திறானே, அவனெல்லாம் வேலைக்கு சேர்க்க வேண்டியதானே? இல்லை நீதிபதியை படிச்சுட்டு அவங்கள தேர்ச்சி பெற்ற பிறகு செலெக்ஷன் பண்ண பிறகு நீதிமன்றம் கட்ட வேண்டியதானே? அடுத்த டேக்கில் பேசுவோம். POJ பாண்டி சயின்டிஸ்ட்டு. இதை விவரம் படிங்க.